ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளின் செய்தி மல்கியாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். மல்கியாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அந்த வார்த்தை இப்படி சொல்கிறது: நீதியின் சூரியன் உங்கள் மேல் உதிக்கும், அந்த சிட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும், நீங்கள் கொழுத்த கன்றுகளைப் போல வெளியே வளருவீர்கள். இந்த நாளின் இந்த செய்தி என்னவென்றால், நீதியின் சூரியன். இது கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை. நம்ம எல்லாருக்கும் தெரியும், நீதியின் சூரியன். அந்த நீதியின் சூரியன் நம்முடைய வாழ்க்கையில் என்னவெல்லாம் செய்வார் என்பதை ஒரு 6 குறிப்புகளை கூட நான் பகிர்ந்து கொள்ளும்படி விரும்புகிறேன். த சன் ஆஃப் ரைச்சஸ்னஸ். இந்த பூமியிலே நீதி இல்லை, நீதியற்ற உலகத்தில் வாழ்கிறோம். அங்கே சாலமோன் சொன்னது போல, நான் நியாயத்தை நோக்கி பார்த்தேன், அங்கே நீதி இல்லை. இந்த குடும்பங்களிலே நீதி இல்லை, அநேக ஊழியங்களிலும் நீதி இல்லை. நீதியற்ற ஒரு உலகம், நீதியற்ற பிள்ளைகள், நீதியற்ற மனிதர்கள். இப்படிப்பட்ட நீதியற்ற உலகத்துல நீங்கள் நானும் வாழ்கிறோம். அப்படியானால் அந்த நீதியற்ற உலகத்துல நம்மோடு கூட ஒரு இருக்கிறார். அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவருக்கு இன்னொரு பெயர் நீதியின் சூரியன். நன்றாக கவனிக்க வேண்டும். அவருக்கு பல பெயர்கள் உண்டு வேதத்துல. நண்பர், ஆசாரியர், வைத்தியர், சிநேகிதர், மணவாளன், பல பெயர்கள் இருக்கிறது. வழக்காடுகிறவர், அவர் நம்முடைய நல்ல நல்ல மேய்ப்பர், ஏராளமான அவருக்கு பல பெயர்கள் இருக்கிறது. ஆனால் இந்த பெயர் நீதியின் சூரியன், த சன் ஆஃப் ரைச்சஸ்னஸ். அவருடைய வாழ்க்கையில என்னவெல்லாம் செய்வார் என்பதை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படி விரும்புகிறேன். முதலாவது, அதாவது சூரியன் என்று சொல்லுவது த சென்டர் ஆஃப் த நியூ கிரியேஷன். இந்த தேவன் படைக்க போகிற புதிய உலகத்துல கவனிங்கள், சூரியன் மையமாயிருக்கும். அதாவது என்னுடைய கருத்து என்னவென்றால், சூரியன், அதாவது the law of attraction. இன்றைக்கு நான் இந்த செய்தியை அயர்லாந்து என்ற இடத்திலிருந்து ஒளிப்பதிவு செய்கிறேன். காலை மணி 10. இதுவரைக்கும் சூரியனை காணவே இல்லை. இந்த மேற்கத்திய நாடுகளிலே அந்த சூரியனை அவள் கண்டுவிட்டால் ஒரே மகிழ்ச்சி. ஏனென்றால் அதிகமான நாட்கள் குளிர்தான். சூரியனை காணாத ஒரு நாடு. ஒரு நாள் சூரியனை பார்த்து விட்டால் அவள் சொல்கிற வார்த்தை, வாட் எ க்ளோரியஸ் டே, வாட் எ நைஸ் டே. இன்றைக்கு 10 மணி வரைக்கும் சூரியன் இல்லை இங்கே. அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையில அன்பானவர்களே, சூரியன் என்று சொல்லுவது பல காரியங்களை சொல்லலாம். சூரியனை குறித்து 2 காரியம் சொல்லுகிறேன். அது அன்பின் சின்னம். நீதியின் சூரியன் உங்கள் மேல் உதிக்கும். இருளில் வாழ்கிற, இதைத்தான் வேதத்துல பல இடங்களை வாசிக்கிறோம். நீதியின் சூரியன். இந்த மல்கியான் புஸ்தகத்துல அந்த புஸ்தகத்தினுடைய கருப்பொருள் என்னவென்றால், தேவனை மறந்து வாழ்ந்த ஒரு காலம். ஆரம்பிக்கும் போது இப்படி ஆரம்பிக்கிறது: தேவனுடைய பாரம், குடும்ப வாழ்க்கையிலே தோல்வி, ஊழியத்திலே தோல்வி, அந்தரங்க வாழ்க்கையிலே தோல்வி, திருச்சபையிலே தோல்வி. ஏறக்குறைய 34 தோல்விகளை இந்த மல்கியாவிலே ஆண்டவர் பேசுகிறார். எனவேதான் பழைய ஏற்பாட்டினுடைய கடைசி வசனமாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் பல அதுக்கு முந்தின காரியங்களிலே மனிதனோடு பல காரியங்கள் பேசினார். ஆனால் மனிதன் தன் பக்கம் திரும்பவில்லை. எனவேதான் இந்த மல்கியா 1:1 சொல்லுகிறார், என்னுடைய பாரம். கடைசியாக சொல்லுகிறார் மல்கியா 4ஆம் அதிகாரத்துல, ஆனாலும் நீங்கள் திரும்பி வரும்போது. அன்பானவர்களே, யாருக்கு நீ சூரியன் என்று சொல்லும் போது, இருளிலே வாழ்கிறவர்கள், நம்பிக்கையற்றவர்கள், வாழ்க்கையிலே அடித்தளத்தில் இருக்கிறவர்கள். நாளிலே அன்பான தேவ பிள்ளைகளே, அந்த நீதியின் சூரியன் உடைய வாழ்க்கையில வர விரும்புகிறார். அவனுடைய கருத்து என்னவென்றால், த சென்டர் ஆஃப் த கிரியேஷன், அவருடைய படைப்பில் மையம். ஒரு சின்ன கேள்வி கேட்க விரும்புகிறேன். உடைய வாழ்க்கையிலே அவர் மையமா இருக்கிறாரா? அவர் மையமா இருப்பாரானால் அன்பானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில உதிப்பார். அனைவருடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் மையமா இல்லை. உலகம், உலக பொருட்கள், உலக ஆடம்பரங்கள், உலக மேட்டிமைகள், உலகத்தின் ஆசாபாசங்கள்
இதுதான் மையமா இருக்கிறது. இந்த ஆண்டு சொல்கிறார், ஐ வாண்ட் டு பி த சென்டர் ஆஃப் யுவர் லைஃப். த சன் இஸ் த சென்டர் ஆஃப் த நியூ கிரியேஷன். தேவன் படைத்த உலகம், படைக்க போகிற அந்த புதிய வானம், புதிய பூமியிலே சூரியன் மையமா இருக்கும். நம்முடைய கருத்து என்னவென்றால் அட்ராக்ஷன். அது பாருங்கள், அது காலையில் நம்ம அதை பார்த்த உடனே ஒரு சுறுசுறுப்பு, ஒரு புத்துணர்ச்சி, ஒரு புதுவேகம். என்னதான் இருந்தாலும் அன்பானவர்களே, 1000 அழுத்தங்கள், 1000 மனப்போராட்டங்கள், 1000 குழப்பங்கள், ஆனால் அந்த சூரியனை கண்டவுடனே நம் கிராமங்களிலே பார்க்கிறோமே, அதிகாலையில் எழுந்து வேறுபட தரித்து, அப்படியானால் அது உடைய வாழ்க்கையை சுறுசுறுப்பாக்குகிறது, கவர்ச்சுள்ளதாக்குகிறது. அன்பானவர்களே, உடைய வாழ்க்கையின் மைய பொருளாய் அவருக்கு விரும்புகிறார். நீதியின் சூரியன். யூ வாண்ட் டு பி தி சென்டர். அந்த சூரியன் கருத்து என்னவென்றால் மையம். இந்த உலகத்தினுடைய மையம் அந்த சூரியன். அப்படியானால் ஆண்டவர் சொல்கிறார், உன் வாழ்வின் மையமாய் நான் இருக்க விரும்புகிறேன். ஓரத்தில் அல்ல, விளிம்பில் அல்ல, எப்பொழுதாவது ஒரு முறை அல்ல. ஐ வாண்ட் டு பி த சென்டர் ஆஃப் யுவர் லைஃப். இரண்டாவது சொல்ல விரும்புகிறேன், அந்த சூரியன் எதை குறிக்கிறது? மகிமையை குறிக்கிறது. அவர் மகிமையானவர். இதைத்தான் அடிக்கடி வேதத்துல சங்கீதம் வாசிக்கிறோம். சங்கீதம், அவர் சூரியனும் கேடகமானவர். சூரியனுடைய இரண்டாவது தன்மை என்னவென்றால் மகிமை. த க்ளோரி ஆஃப் த ஸ்பிரிச்சுவல் வேர்ல்ட். கவனியங்கள், அது எதை தருகிறது சொன்னால், அந்த மகிமை எங்கெல்லாம் வெற்றிடம் இருக்கிறதோ அங்கெல்லாம் நிரப்புகிறது. இட் ஃபில்ஸ். அந்த சூரியனுடைய இன்னொரு அர்த்தம் என்று வந்தால் சமூகம், the presence of God. நீதியின் சூரியன் உங்களுக்காய் உதிப்பார். இருள் இருக்கிற ஜனங்கள் பேரொளியை கண்டார்கள். அப்படியானால் சூரியன் என்பது the glory of the spiritual world. இன்றைக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, மகிமை என்று சொல்லுவது பணம் அல்ல, பட்டங்கள் அல்ல, பொருட்கள் அல்ல, புகழ் அல்ல, நீங்கள் பெற்ற இந்த டாக்டர் பட்டங்கள் அல்ல, அல்லாவிட்ட பிஷப், மாடரேட்டர், அதல்ல. நம்முடைய வாழ்க்கையில ஒரே மகிமை ஆண்டவர் மட்டும்தான். அவர் ஒருவர் தான் நம்முடைய பள்ளங்களை, நம்முடைய இல்லாமைகளை, நம்முடைய வெறுமைகளை நிரப்ப முடியும். ஆங்கிலத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை His presence fills it. எங்கெல்லாம் அங்கே பள்ளங்கள் இருக்கிறதோ, எங்கெல்லாம் அங்கே வெறுமை இருக்கிறதோ, அந்த வெறுமையான இடத்தை, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், ஒரு வெறுமையான வாழ்க்கை, என்னுடைய சாட்சி பல முறை சொல்லியிருக்கிறேன். ஒரு வெறுமையான வாழ்க்கை, ஒன்றுமில்லாத வாழ்க்கை, இயேசு கிறிஸ்துவை குறித்து அறியாத ஒரு வாழ்க்கை. நீதியின் சூரியன் 1970 என் வாழ்விலே வந்தார். He fills me. வெறுமைகளை மாற்றினார். அர்த்தமற்ற வாழ்க்கைக்கு அர்த்தம் தந்தார். குறிக்கோள் இல்லாத வாழ்க்கைக்கு ஒரு குறிக்கோளை தந்தார். நோக்கம் இல்லாத வாழ்க்கைக்கு ஒரு நோக்கத்தை தந்தார். He will fill you. அந்த நீதியின் சூரியனுடைய இரண்டாவது அர்த்தம் என்னவென்றால் அவர் மகிமையானவர். என்னை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு பிள்ளையே, நீ எதையோ மகிமை நினைக்கிற, அது மகிமை அல்ல. உன் பணம், உன் பதவி எல்லாம் கொஞ்ச காலம்தான். எல்லாமே கொஞ்ச காலம். உன் பதவி, பணம், பட்டம், பெயர், புகழ், இட்ஸ் only short term. ஆனால் the glory of God, அந்த ரைச்சஸ், அதாவது ஆரம்பத்தில் சொன்னேன், அந்த சன் ஆஃப் ரைச்சஸ், நீதியின் சூரியன் உன்னை உதிக்கும் போது ஒரு மகிமை உண்டாயிருக்கும். திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், நீ பார்க்கிற இந்த மகிமை எல்லாம் மகிமை அல்ல. தேவன் சொல்லுகிறார், மெய்யான மகிமை அவர் மாத்திரம்தான். அவர் மட்டும்தான் மெய்யான மகிமை. அவர் சொல்லுகிற வார்த்தை, நானே அவர் மகிமையும் கேடகமானவர். அந்த வார்த்தை சொல்லுகிறது, அவரே நம்முடைய மகிமையா இருக்கிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, மூன்றாவதாக the source of all blessing. சூரியன் இல்லை என்றால் இந்த பூமியிலே ஒன்றுமே இல்லை. பயிர்கள் இல்லை, விளைச்சல் இல்லை, ஒன்றுமே இல்லை. அந்த சூரியன் தான் எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் காரணமா இருக்கிறது. அதுல சூரியன் எல்லாம் இருக்கிறது: லைட், லைஃப், வார்ம், பியூட்டி அண்ட் ஃப்ரூட்ஃபுல்னஸ். இந்த சூரியனிலே வெளிச்சம் இருக்கிறது. நிறைய பேர் இன்னும் இருளிலே வாழ்கிறார்கள். எது சரி, எது தவறு, எது உண்மை? இன்றைக்கு பொய்க்கு இருக்கிற மதிப்பு இன்றைக்கு உண்மைக்கு இல்லை. இருளுக்கு இருக்கிற மதிப்பு வெளிச்சத்துக்கு இல்லை. இன்னைக்கு ஜனங்களுக்கு அந்த வெளிச்சம் தேவையில்லை. எவ்வளவு சொல்லுகிறோம். ஒரு மெய்ப்பனாக, ஒரு தகப்பனாக, ஒரு போதகராக நிறைய சொல்றோம்.
they don't want to come to the light. அவங்க நினைக்கிறாங்க இதுதான் என் வாழ்க்கை, இதிலே நான் மகிழ்ந்து களி கூறுவேன். இல்லை, அந்த நீதியை சொல்லி உதிக்கும் போது உன் வாழ்க்கையில வெளிச்சம் உண்டாகும். இன்றைக்கு உங்களுக்கு அதாவது உங்களுக்குன்னு சில பாயிண்ட்ஸ் ஆஃப் வியூ இருக்கும், சில எண்ணங்கள், சில தத்துவங்கள், சில நோக்கங்கள். ஆனா என்ன தெரியுமா, இன்னைக்கு எல்லாருமே தாம் பிடிச்ச முயலுக்கு 3 கால். என்னுடைய கருத்து என்னவென்றால், அந்த நீதியின் சூரியன் வாழ்க்கையில இல்லை, எனவே வெளிச்சம் இல்லை. நினைக்கிறாங்க பரவாயில்ல, பார்க்கலாம், நாளைக்கு பார்க்கலாம், அடுத்த வாரம் பார்க்கலாம். ஆலயம் கூட இந்த வாரம் போகலாம், என்ன அடுத்த வாரம் போகலாம், போக முடியாது. ஒரு வாரத்தை நீங்கள் மிஸ் பண்ணினா அடுத்த வாரம் கடினம். அதை நான் அனுபவித்திருக்கிறேன். இன்றைக்கு வேதம் வாசிக்க முடியும், நாளைக்கு வாசிக்கலாம், வாசிக்கவே முடியாது. இன்றைக்கு ஜெபிக்கலாம், நாளைக்கு ஜெபிக்கலாம், ஜெபிக்கவே முடியாது. சூரியன் தருகிற முதல் வாழ்க்கை லைட், வெளிச்சம், லைஃப். அதுதான் ஜீவன் இருக்கிறது. பாருங்கள், அந்த சூரியன் ஆரம்பத்தில் சொன்னது போல, அந்த சூரியன் இல்லை என்றால் இந்த சரீரம் தன் வேலையை செய்யாது. எனவேதான் மேல்நாட்டவர்கள் அந்த சூரிய ஒளியிலே 2 நாள் நேரம் படுத்திருக்கிறாங்க, சன் பாத்னு சொல்றாங்க. நீங்க நமக்கு வாழ்க்கையிலே பாருங்கள், அதுதான் நம்முடைய, அதாவது காலையில் இருக்கிற அந்த சுறுசுறுப்பு மாலையிலே இல்லை. அசதி, தூக்கம், there is a life. அது நீதியின் சூரியன் வாழ்க்கையில் வருவாரானால் மெய்யான ஜீவன். இன்னைக்கு இதை எல்லாருக்கும் உயிர் இருக்கிறது, ஆனா அர்த்தம் இல்லை. நடைப்பிணங்களாய் வாழ்கிற மக்கள் ஏராளம். They say I have a life. சொன்னார், நானும் உங்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்பட வந்தேன். அப்படியே நானும் ஜீவன். இப்ப ஜீவன் இல்லையா? இருக்குது. They earn, they work, they run the family, they do everything. ஆனால் தேவன் சொல்லுகிற அந்த மெய்யான ஜீவன் எங்க தெரியுமா? நீதியின் சூழலத்தில் இருக்கிறது. There's a light, there's a life. அடுத்தபடியாக வார்ம். யோசித்து பாருங்களேன், இந்த செய்தியை நான் ஒரு குளிரான தேசத்திலிருந்து நான் ஒளிப்பதிவு செய்கிறேன். பயங்கர குளிர், வெளியே தலை காட்ட முடியவில்லை. அந்த காரை விட்டு வீட்டுக்குள்ளே போவதே அவ்வளோ குளிர். அதனால சூரியன் வரும்போது அன்பானவர்களே, நடுக்கம் இல்லை, தயக்கம் இல்லை, பதட்டம் இல்லை. எழுந்துக்கும் போதே, இன்றைய காலை எழுந்துக்கும் போதே உடலெல்லாம் நடுங்குகிறது, உடலெல்லாம் நடுங்குகிறது. ஆனால் அந்த நீதியின் சூரியன் உன் வாழ்க்கையை வளமாக்குகிறார், உன் வாழ்க்கையை அனல் உள்ளதாய் மாற்றுகிறார். நீங்க நிறைய பேர் வாழ்க்கையில அந்த அனலே இல்லை. ஐத்தனாண்டு சொல்லுகிறார், நீ குளிராயாவது அனலாவது இருந்த அனலமாயிருக்கும், அனலமின்றி குளிரம் என்று இருந்தால். நிறைய பேருக்கு அந்த ஆண்டவருக்காக வாழ வேண்டும், ஆண்டவர் உயர்த்த வேண்டும், ஆண்டவருக்காக ஜீவிக்க வேண்டும் என்ற எண்ணமே இல்லை. ஜெப வாழ்க்கை இல்லை, வேத வாசிப்பு இல்லை, ஊழியங்கள் இல்லை, ஊழியத்தில் ஈடுபாடு இல்லை. இன்றைக்கு ஒரு ஆய்வு சொல்லுகிறது, திருச்சபைக்கு போகிற மக்கள் 2% மக்கள் தான் இன்றைக்கு ஊழியத்தில் ஈடுபாடு உள்ளவராக இருக்கிறார்கள். மற்ற பலருக்கு ஈடுபாடே இல்லை. 98% ஈடுபாடே இல்லை. ஈடுபாடுனா பரவாயில்ல, அந்த ஊழியத்தை தாங்குகிற மனப்பக்குவம் இல்லை. இதுதான் இன்றைய ஆய்வு சொல்லுகிறது. 2% மக்கள் தான் இன்றைக்கு அந்த ஊழிய பாரம் இருக்கிறது. திருச்சபையில் இருக்கிறவங்க கூட அந்த 2% மக்கள் தான் சற்று ஆண்டவருக்கு அனலா இருக்கிறார்கள். ஒரு மேய்ப்பனாய் 50 ஆண்டுகளாய் நான் பார்க்கிறேன். வருகிறார்கள், பாடுகிறார்கள், ஆடுகிறார்கள். அவங்க ஜெபம்லாம் அப்படியே கட்டடத்தை அசைக்குது, உழுக்குது. பட் they don't have any life. அவருடைய வாழ்க்கையிலே ஒரு தேவனுக்கென்று பயன்படுகிற ஒன்று இல்லை. நல்லா பாடுறாங்க, நல்லா கை தட்டுறாங்க, நல்லா குதிக்கிறாங்க, எவ்ரிதிங் they have done. ஆனா 5 பைசா காணிக்க தர மாட்டாங்க, ஊழியத்துக்கு விட்டா வரமாட்டாங்க, ஜபத்துக்கு வரமாட்டாங்க. இந்த காலையில வந்து ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம், இவங்கெல்லாம் நேரடியாக பரலோகம் போற மாதிரி இருக்கும். ஆனா as a pastor எனக்கு தான் தெரியும், அந்த சண்டே தான் அவங்க. அடுத்து எதற்குமே அவர் வருவதில்லை, வேத பாடம் வருவதில்லை, ஜபத்துக்கு வரும். அப்படின்னா அது போலியான வாழ்க்கை அல்லவா? ஒரு அனல் இருக்குமானால் அடுத்தவருடைய அனலாக்கும். பாட்டெல்லாம் பாடுறோம், அனலாக்கும், ஆட்கொள்ளும். உனக்குள் அனல் இருக்குமானால் அது அநேகரை அனல் படுத்தும், அனல் மூட்டும். என்னை கேட்டுக்கொண்டு தேவ பிள்ளையே, நீ அனலா இருந்தால் உன் திருச்சபை அனலா இருக்கும். நீ அனலா இருந்தால் உன்னை சுற்றி இருக்கிற மக்கள் அனலா இருப்பார்கள். நீ அனலா இருந்தால் உன் பிள்ளைகள் அனலா இருக்கும்.
அது அவிக்கத்தக்க பல காரியங்கள் வரும். ஆனால் அது அவிக்கவே முடியாது. ஏனென்றால் தேவன் தேவன் நீதியின் சூரியன் உண்மையில் உதித்திருக்கிறார். நோ மேன் கேன் quench it. அது யாரும் அணைக்க முடியாது. நீதியின் சூரியன், அந்த நீதியின் சூரியனிலே ஒரு பியூட்டி. இந்த சூரியனை பாருங்கள். இன்றைக்கு இந்த கன்னியாகுமரியிலே பார்க்க சூரியன் உதயமாவதை பார்க்க ஆயிரக்கணக்கான மக்கள் கூடுகிறார்கள். இந்த சூரியன் உதயத்தை பார்ப்பதற்கு வெளிநாட்டவர்கள்லாம் வருகிறார்கள். ஏனென்றால் அது ஒரு அழகு. அந்த அதிகாலை சூரியனை அந்த உதிப்பதை பார்ப்பதற்கு தேவன் சொல்லுகிறார், அந்த நீதியின் சூரியன் வாழ்வில் வரும்போது உன் வாழ்க்கை அழகா இருக்கும். அழகுபடுத்துவார். சரீர அழகு அதாவது சரீர அழகு மட்டுமல்ல, உள்ளான அழகு. உனக்கே தெரிந்த பியூட்டி இன் யுவர் லைஃப். அது முகத்தை கூட மாற்றும். இத்தனை பேரை பார்த்துருக்கிறேன். நீங்களே பாருங்களேன், உடைய பழைய போட்டோவை பாருங்க, உங்களுக்கே சகிக்காது. அந்த ஆண்டருக்குள்ள வந்த பிறகு ஆண்டரோடு வாழ்கிற அந்த புகைப்படத்தை பாருங்கள், நீங்க ரொம்ப வித்தியாசமா இருப்பீங்க. ஒரு புதிய அழகு. எத்தனை ஒரு பாடினார், என்ன அழகு, என் இயேசுவின் அழகு. அவர் மட்டும் அழகல்ல, அந்த அழகை உனக்கு தர விரும்புகிறார். அந்த அழகை உன்னிலே பிரதிபலிக்க விரும்புகிறார். ரெண்டு அழகு, ஒன்று வெளியான அழகு, இன்னொன்று உள்ளான அழகு. வெளியான அழகு கொஞ்ச நாள் நிற்கும், அதெல்லாம் மாறிடும் கல்லறையில. ஆனா உள்ளான அழகுதான் இன்னைக்கு யாரும் அந்த உள்ளான அழகை பார்க்கறதே இல்லை. அந்த தோற்றம், அந்த கவர்ச்சி, அந்த அவருடைய அமைப்பு, அவருடைய முடி, அலங்காரம், நிறம், இதை வச்சுதான் இன்னைக்கு பெண்களும் ஆண்களும் சூஸ் பண்றாங்க வாழ்க்கைய. எல்லாரும் கேட்கிற ஒரு கேள்வி, பொண்ணு சிவப்பா இருக்குமா? யோசித்து பாருங்கள். அப்படியானால் கருப்பா இருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கை என்ன? இன்றைக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, அதிகப்படியான முக்கியம் அழகு. வெளியான அழகு அல்ல, திரும்ப உள்ளான அழகுதான் அழகு. ஃபாதர் அழகா பண்ணார், அழகெல்லாம் அற்று போகும் எழில் ஏமாற்றும். நான் பாட்டு பாடுறாங்க ஒழி, இன்னும் அழகத்தான் பார்க்குறேன். பெண்கள் கூட அப்படித்தான். பையன் கருப்பா இருக்கிறான், பெண்கள் சொல்லுது பொண்ணு கருப்பா இருக்குது. இதுல என்ன அர்த்தம் தெரியுமா? அந்த நீதியின் சூரியன் வருவாரானால் உன்னுடைய எல்லாமே மாறுமே, எல்லாம் மாறுமே. அது மட்டுமல்ல, நீதியின் சூரியன்ல இருக்கிறது தெரியுமா? ஃப்ரூட், கனிகள். அந்த சூரிய வெளிச்சம் தான் இயற்கை கனி கொடுக்கும். தாவரங்கள் விளையும், பூக்கள் மலரும், கனிகள், அந்த கனிகளை தர முடியும். அது சூரிய வெளிச்சம் இல்லைன்னா முடியாது. அன்பான தேவ பிள்ளைகளை, நாம் வசிக்கிற நம்முடைய தேசத்துல மற்ற நாடுகளை விட அதிகமான சூரிய வெளிச்சத்தை நாம் பார்க்கிறோம். ஐரோப்பிய நாடுகளிலே சூரிய வெளிச்சத்தை பார்ப்பதே மிக கடினம். அதை பார்த்துட்டாங்கன்னா அவங்க எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா? வாட் அ கிரேட் டே இட் இஸ். நாம் டெய்லி சூரிய வெளிச்சத்தை பார்க்கிறோம். அன்பானவர்களே, அந்த சூரிய வெளிச்சத்தினுடைய அடுத்த தன்மை என்னவென்றால் கனி உள்ள ஒரு வாழ்க்கை. ஆண்டவர் உங்களை என்னையும் கனி உள்ள வாழ்க்கை அழைக்கிறார். வரங்கள் முக்கியம் அல்ல, கனிகள் தான் முக்கியம். என்னுடைய பல செய்திகளை சொல்லியிருக்கிறேன். வரங்கள் இல்லாமல் பரலோகம் போகலாம், ஆனால் கனிகள் இல்லாமல் பரலோகம் போக முடியாது. நிறைய பேருக்கு அன்பானவர்களே, அந்நிய பாஷை பிளந்து கட்டுறாங்க. அந்நிய பாஷை என்பது ஆவிக்குரிய அளவுகோல் அல்ல. வாழ்க்கையில கனி இருக்கு, அன்பே இல்லையே. சாந்தம், சமாதானம், இச்சை அடக்கம் இல்லையே. ஆலயத்துல தேவத்தூர்லாம் இருக்கிறீங்க, வீட்டுக்குள்ள போனா லூசிஃபரா மாறுறீங்க. நீங்க பேசுற வார்த்தையை இன்னொரு முறை ரெக்கார்ட் பண்ணி பாருங்களேன், ரீவைண்ட் பண்ணி பாருங்க. மனைவியை வாடி போடி, கணவனை வாடா போடா, உரிமையில பேசுவது, உரிமையில அழைப்பது, இவங்கெல்லாம் ஆலயத்துல முன்னணியில் இருக்கிறவர்கள். உண்மை, சத்தியம், இது மிகைப்படுத்தல் அல்ல. ஆலயத்தின் முன்னணியில் உட்கார்ந்து இருக்கிறாங்க, ஆனா கணவனை உரிமையில பேசுகிறார்கள். அதே போல அவரும் தன் மனைவி வேலைக்காரி மாதிரி. இது எல்லா இடத்துலும் நடக்குது. என்னவென்றால், இந்த நீதியின் சூரியன் வாழ்க்கையிலே மையமா இல்லை. நீதியின் சூரியன் இருக்கிறார் என்றால் உன் வாழ்க்கையில கனிகள் இருக்கும். திரும்ப சொல்லுகிறேன், கேட்டுக்கொண்டு அன்பு தேவ பிள்ளையே, கனியற்ற உன் வாழ்க்கைக்கு என்ன காரணம் என்றால் அவர் மையமா இல்லை. அவர் மையமா இருந்தால் வாழ்க்கையில கனி இருக்கும். இதில் இரண்டாவது குறிப்பு, the source of all blessings. எல்லா ஆசீர்வாதங்களுக்குமே இதுதான் காரணம், சூரியன் தான். அவர் சொல்கிறார், நீதியின் சூரியன் உங்கள் வாழ்விலே உதிப்பார், இருக்கிறார். நான்காவது குறிப்பு, அதுதான்
நம்மை அசைய பண்ணுகிறது. த மூமெண்ட்ஸ் ஆஃப் த இன்ஃபாலிபிள். காலையில் சூரிய வெளிச்சம் பட்ட உடனே தூங்க முடியாது. நிறைய பேர் அதுக்காகத்தான் இந்த ஜன்னலெல்லாம் நல்லா மூடி அதில் கற்றையெல்லாம் போட்டு. இன்னைக்கு அதிகாலை எழுந்திருக்கிற பிள்ளைகள் மிக குறைவு, கணவனும் குறைவு, சிலருடைய மனைவிகள் கூட அதிகமான தூக்கம்தான். பாவம், அவர் காஃபி போட்டு மனைவி எழுப்புகிற காலங்கள் இது. கேட்டா பல காரணங்களை சொல்லுகிறார்கள். இரவெல்லாம் உழைத்தோம், நைட்டில் ஒர்க் பண்ணுகிறோம். உங்களை முந்தி தள்ளுகிறது, செயல்படுத்துகிறது. இட் மூவ்ஸ். இந்த நீதி சொல்லி உரிக்கும் போது ஏதோ ஒன்று செஞ்சுட்டே இருப்பீங்க, ஆண்டவருக்காக ஓடிக்கொண்டே இருப்பீங்க. ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். இதை பாடின மனிதருக்கு ஏராளமான வியாதிகள், இதை பாடின மனிதருக்கு ஏராளமான போராட்டங்கள் சரீரத்துல. இன்னைக்கு கர்த்தருடைய ராஜ்யத்தில் இளைப்பாரி கொண்டிருக்கிறார். ஆனால் அவருடைய பாடல்கள் பேசிக்கொண்டே இருக்கிறது. இட் மூவ்ஸ். அதே போல போதகர் மோசஸ் ராஜசேகர் அவர்கள் ஏராளமான சரீரத்தின் பாடுகள் அவருக்கு, பட் ஸ்டில் அவர் பாடிக்கொண்டே இருந்தார். அது பெருசாவே தெரியல. அந்த நீதி சூரியன் இருக்கும் போது இட் மூவ்ஸ் யூ. அது உங்களை முன்னேற்ற செய்யும். ஏதோ ஒன்று பண்ணிட்டே இருக்கும், உங்க பண்ண தோன்றும். நம்மளுடைய பிள்ளைகளே, நீங்களும் ஒருவேளை பலவீனத்தோடு இருக்கலாம். எனக்கு நிறைய பலவீனங்கள் உண்டு சரீரத்துல, அது பாட்டு இருக்குது. அதற்காக இதையும் பிரத்தியமா பண்றதில்லை. பண்ண வேண்டும், ஆனா பண்ண முடியல, நேரங்கள் இல்லை. அது தவறுதான் என்று தெரியும், பட் ஸ்டில் மூவிங். இதை பல ஆயிரம் மைல்களுக்கு அப்பாலிருந்து ஒலிப்பதிவு செய்கிறேன். குளிரான ஒரு தேசம் இது. தினந்தோறும் 2 கூட்டங்கள், நேற்று கூட 2 கூட்டங்கள், இன்னைக்கு ஒரு கூட்டம் இருக்குது காலையில் சாயங்காலம். அந்த நீதியின் சொல்லி வரும்போது இட் மேக் யூ டு மூவ். உன்னை செயல்பட வைக்கும். நீ நிறைய பேர் பாருங்க, செயல்படுறதே இல்லை. சபைக்கு வர்றது, அப்படியே போறது, ஒரு சின்ன வேலை கூட செய்யறது இல்லை. நிறைய பேர் பார்க்குறேன், நல்ல ஜிம்முக்கெல்லாம் போறாங்க, நல்ல உடல் வாங்க இருக்கிறது, ஒரு சின்ன அந்த குனிஞ்சி அந்த சேரை கூட மடிக்கிறது இல்லை, ஒரு சின்ன வேலை கூட செய்யறது இல்லை. அங்கே மைக் எடுத்து வைக்கலாம், அந்த சேரை மடிச்சு வைக்கலாம், சேரை ஒழுங்குபடுத்தலாம், ஏதோ ஒரு காரியங்களை செய்யலாம். ஆனால் தே நெவர் மூவ். ஒரு அசைவே இருக்காது. ரோபோ மாதிரி வந்து ரோபோ மாதிரி போகுது. காரணம் என்னவென்றால் there is no movements in their life. நீதியின் சூரியன் இல்லை. நீதியின் சூரியன் என்ன செய்ய தெரியுமா? இட் மூவ்ஸ் இன்ஃபாலிபிலிட்டி. அது வந்து அன்பானவளே, அதாவது அசையாத மனிதன் அசைய பண்ணும். நிறைய பேர், சின்ன கேள்வி, என் அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, நீ போற சபைக்கு நீ பயனுள்ள ஒருவனா இருக்கிறாயா? நீ போற ஒரு சபைக்கு நீ பயனுள்ள ஒரு மகளா இருக்கிறாயா? நல்ல ஜெபம் பண்ற, நல்ல வேதம் வாசிக்கிற, நல்ல சத்தமா பாடுற. வாட் இஸ் யூஸ் டு எ சர்ச்? உன் சபைக்கு நீ என்ன பயன்படுகிறாய்? உன்னால சபை முன்னேறி இருக்கிறதா? அது ஒரு நாளும் தோற்று போவதில்லை. நெவர் ஃபெயில்ஸ் அந்த ஆக்ஷன். இந்த நீதிசூரியனை பெற்றுக்கொண்ட ஒருவர், நீதிசூரியன் இருக்கிற வாழ்க்கையில ஒரு நாளும் they want to do something for the Lord. நிறைய பேர் நான் பார்த்துருக்கிறேன், ஏதாவது செய்யணும். பக்தன் பாடினாரே, ஏதாகிலும் ஏதாகிலும் ஏதாகிலும். அன்பு தேவ பிள்ளையே, ஏதாகிலும் ஒன்று செய்ய உன்னை அர்ப்பணி. எல்லாரும் எல்லா வேலையும் செய்ய முடியாது, ஆனா எல்லாரும் ஏதோ ஒரு வேலையை செய்ய முடியும். உங்கள் வேலை நான் செய்ய முடியாது, என் வேலை நீங்கள் செய்ய முடியாது, ஆனா ஏதோ ஒன்று ஆண்டவருக்காக செய்ய உங்களால முடியும். Do it for God. அடுத்தது, சூரியன் என்று சொல்லுவது ப்ரோக்ரஸ், irresistible. அதாவது அது முன்னேறி கொண்டிருக்கும். நடுப்பகல் வரைக்கும் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம். காலை இருக்கிற சூரிய பிரகாசம் இல்லை, 6 மணிக்கு 5 மணில ஆரம்பிக்குது. அது போக போக இட் இன்க்ரீஸ், இட் ப்ரோக்ரஸ். இந்த சூரியன் வாழில வரும்போது ஒரு முன்னேற்றம் இருக்கும். விழுந்துள்ள ஆமீன் சொல்வீங்களா? அந்த மெய்யான சூரியன் வாழ்க்கையில இருப்பாரானால் there's a progress. அசைக்க முடியாத, யாரால் தடுக்க முடியாது. 1000 கைகள் தடுத்து நின்றாலும் ஆதவன் மறைவதில்லை. அதுபோல 1000 கைகள் தடுத்து நின்றாலும் சூரியன் யாரும் மறைக்க முடியாது. there's a progress. நினைக்கலாம், உங்களுடைய முன்னேற்றத்தை 1000 பேர் தடை செய்யலாம். அதான் உலகம். நான் ஊழியத்துல பார்த்திருக்கிறேன், யாருமே இவர் நல்ல ஊழியர், வசனம் பேசுவார், பயன்படுத்துங்கள் சொல்றதே இல்லை. சில பேரை கேட்டிருக்கிறேன் நான்.
ஐயா நான் அந்த ஊருக்கு போகிறேன், எனக்கு காசு பணம் வேண்டாம், அந்த நாளில் அங்கே இருக்கிறேன், 2 நாள் அந்த ஊரில் இருக்கிறேன், அந்த போதகருக்கு சற்று அறிமுகப்படுத்த முடியுமா? அது சரியா தவறான்னு தெரியல, சும்மா இருக்கிற அந்த ஊரில் ஞாயிற்றுக்கிழமை தான் கூட்டம். அவர் அங்கே ஏற்கனவே அங்கே போய் வந்தவர், அவர் பசங்கெல்லாம் பண்ணியிருக்கிறார், ஆனால் அவர் செய்யறதில்லை. அது அவருடைய சொந்த விருப்பம். நான் சொல்ல வந்த வார்த்தை, நீதியின் சூரியன் உங்களோடு இருப்பாரானால் there is a vast progress. யாரும் அதற்கு உதவி தேவையில்லை, உங்களை முன்னேற்ற செய்வார். நீங்கள் முன்னேறுவீர்கள், அநேகரை முன்னேற்றவும் செய்வீர்கள். அதான் ப்ராக்ரஸ். ஒரு சின்ன கேள்வி, இத்தனை ஆண்டுகள் சபைக்கு போறீங்க, இஸ் தேர் ப்ராக்ரஸ்? வசனத்திலே, கிருபைகளிலே, வாழ்க்கையிலே, கேரக்டர்ல, வாழ்க்கை ஏதாவது ஒரு முன்னேற்றம் இருக்கிறதா? அன்றைக்கு பண்ண அதே ஜபந்தான், தாரும் 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 தாரும். அன்னைக்கு சொன்ன அதே காரியம்தான், கொஞ்சம் கூட மாற்றம் இல்லை. இவன் நான் நிறைய பிரசங்கியாரை பார்த்துருக்கிறேன், கொஞ்சம் கூட பிரசங்கத்துல முன்னேற்றமே இல்லை. அதே சண்டே ஸ்கூல் தான். நான் குற்றப்படுத்தவில்லை. அந்த நீதியின் சூரியன் உங்களிடத்தில் இருப்பாரானால் வாழ்வில் முன்னேற்றம், உங்கள் வசனத்தில் முன்னேற்றம், உங்கள் செய்தியில் முன்னேற்றம், உங்களுடைய கேரக்டர்ல முன்னேற்றம். நீங்கள் முன்னேறுவீர்கள், அநேகரை முன்னேற்ற செய்வீர்கள். இது உண்மை, சத்தியம். 5வது குறிப்பு. 6வது குறிப்பு, ஷைனிங். இந்த நீதியின் சூரியன் உங்கள் வாழ்க்கையை பிரகாசிக்க செய்யும். நல்லோர் மேலும் தீயோர் மேலும் நீதியின் சூரியன் உதிக்க பண்ணுகிறவர். ஷைனிங் குட் ஃபார் ஆல். கவனிங்கள், தீயவரும் திருடரும் கூட உங்களுடைய வாழ்க்கையை பார்க்க முடியும். நல்லோர் மேலும் தீயோர் மேலும் நம்முடைய நீதியின் உதிக்க பண்ணுகிறவர். உங்களிடத்துல அந்த நீதியின் சூரியன் இருப்பாரானால் யூ வில் டு குட் ஃபார் குட் பீப்புள் அண்ட் பேட் பீப்புள். அது கொஞ்சம் கஷ்டம். நம்பிக்கை துரோகம் பண்ணவங்க, ஏமாத்தினவங்க, கூட இருந்து குழி பறிச்சவங்க, இவங்களுக்கெல்லாம் நன்மை செய்வது என்பது ரொம்ப கடினம், சாத்தியமே இல்லை. ஆனால் அந்த நீதியின் சூரியன் இருப்பாரானால், அன்பான கர்த்தர் பிள்ளைகளே, அவர் உங்கள் வாழ்க்கையிலே பிரகாசிப்பிக்க பண்ணுவார். அநேகர் உங்களை தேடி வருவார்கள். கவனிங்க, நோ சன்செட் ஃபார் தோஸ் who follow him. அவரை பின்பற்றுவர்களுக்கு அஸ்தமனமே இல்லை, உதயம்தான். திரும்ப சொல்லுகிறேன், நோ சன்செட் ஃபார் தோஸ் who follow him. அவரை பின்பற்றுகிறவர்கள் இதை சொல்லியிருப்பாரான வாழ்க்கையில் அஸ்தமனம், இருள் வரும், ஆனா அந்த இருளை வெளிச்சமாக்குற கர்த்தங்களோடு இருக்கிறார். திரும்ப நோ சன்செட், அஸ்தமனமே இல்லை. வாழ்க்கையை பார்க்கிறேன், ஊழியங்கள் அஸ்தமித்து விட்டது, வாழ்க்கை அஸ்தமித்து விட்டது, ஜெப நேரங்கள் அஸ்தமித்து விட்டது, வசதிகள், வாய்ப்புகள், பணம், செல்வம், அது பார்க்கும்போது ஒரு எக்ஸ்டர்னல் க்ளோ வித்தவுட் இட். உங்கள் வாழ்க்கை ஒரு பிரகாசமா இருக்கும், ஷைனிங், முகப்பிரகாசம். உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய சாட்சி. சொல்ல வந்தது, இந்த யூ கேன் ஷோ யுவர் ஷைனிங் டு ஆல் த பீப்புள். விளம்பரங்கள் தேவையில்லை. இன்றைக்கு ஊழியத்துல விளம்பரங்கள் தான் அதிகமா இருக்கிறது. பெரிய பெரிய போஸ்டர்ஸ், பெரிய பெரிய கட் அவுட், பெரிய பெரிய விளம்பரங்கள். அதை குறித்து நான் கருத்தறிவிக்க விரும்பவில்லை, அது சொந்த விருப்பம். ஆனால் நீதியின் சொல் இருப்பாரானால், கவனிங்க, யூ வில் டூ குட் ஃபார் ஆல். என்னை கேட்டுக்கொண்ட அன்பது பிள்ளைக்கு அது கடினமான ஒன்று. குட் ஃபார் ஆல். தீமை செய்த மாமியார், தீமை செய்த மருமகள், தீமை செய்த பிள்ளைகள், உலகம் அப்படிதானே, தீமை செய்த உங்களோட உறவுகள், தீமை உடன் ஊழியர்கள். ஆனா அது நீதியின் சொல்லி வருவாரானால் யூ வில் டூ குட் ஃபார் ஆல். இது ரொம்ப கடினமான ஒன்று, சாத்தியம் இல்லாத ஒன்று. அவர் தேவன் சாத்தியப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். இதில் சொல்லப்பட்ட வார்த்தை, நோ சன்செட் ஃபார் தோஸ் who follow. அதாவது அவருக்கு உலக பிரகாரமான வெளிச்சங்கள் தேவையில்லை. கவனிக்க வேண்டும், உலக வெளிச்சம் தேவையில்லை. அவருடைய தயவு, இவருடைய தயவு. ஏன்னா நீதின்னு சொல்லி இருக்கும் போது அவரை இவனை பிரகாசிக்க பண்ணுவார். திரும்ப இந்த 6 காரியங்களை சொல்லுகிறேன். நம்பர் 1, தி சென்டர் ஆஃப் த கிரியேஷன். உன்னை மையப்படுத்துவார். அவர் வாழ்க்கையில் இருப்பாரானால் அவர் மையமா இருப்பார், உன்னை மையப்படுத்துவார். க்ளோரி, சூரியனுடைய 2வது தன்மை, அது உனக்கு மகிமையை தரும், உன்னை மகிமைப்படுத்தும், உன்னை மகிமையாய் வைக்கும். 3வது, சோர்ஸ் ஆஃப் ஆல் பிளஸிங். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும்
அந்த ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து வருகிறது. எல்லா நன்மையும் அங்கே அவற்றா இருக்குது. அவர் விட்டுறாதீங்க. சில நன்மைக்கும் அவரே காரணக்கத்தை, சோர்ஸ் ஆஃப் ஆல் த பிளெஸிங். எல்லா நன்மைக்கும் அவர் ஊற்றா இருக்கிறார். 4வது குறிப்பு, மூமெண்ட்ஸ். உன்னை உந்தித்தள்ளும், முன்னேற்ற செய்யும், சும்மா இருக்கக்கூடாது. பாருங்கள், ஒரு குடியானவன் இந்த சூரியன் அஸ்தமிப்பதற்கு முன்பதாக என்னெல்லாம் செய்ய முடியுமோ எல்லாம் செய்கிறான். களை எடுக்கிறான், நாட்டு நடுகிறான், விதைக்கிறான், எல்லாம் அந்த அஸ்தமனத்துக்கு முன்னாலதான். இப்போ தெரியும், அது இருட்டிட்டா ஒன்றும் செய்ய முடியாது. ப்ராக்ரஸ். நாளும் நடுப்பகல் வரைக்கும் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம். இட் மேக்ஸ் இட் ப்ராக்ரஸ் இன் எவ்ரி ஸ்டெப்ஸ். வாழ்வில், குடும்பத்தில், ஊழியத்தில் அதிகமாக நீ பிரகாசிப்பாய். இப்போ தெரியுமா, நீதியின் சூரியன் வாழ்விலே வருவாரானால் கடைசியாக ஷைனிங். உன் வாழ்க்கை எரிந்து கொண்டே இருப்பேன், எரிந்து கொண்டே இருப்பேன், ஆல்வேஸ் ஷைனிங். இன்னைக்கு அநேக ஊழியத்துல அந்த ஷைனிங் மங்கி விட்டது. இந்த ஷைனிங் இல்லை. ஒரு காலத்துல பிரகாசித்தார்கள், இன்றைக்கு பிரகாசம் இல்லை. வசதிகள், வாய்ப்புகள், ஏதோ ஒன்று. என் அன்பு தேவ பிள்ளையே, ஷைன் ஃபார் ஜீசஸ், மூவ் ஃபார் ஜீசஸ். அவருக்காக முன்னேறி கொண்டே இருங்கள். ப்ராக்ரஸ் ஃபார் ஜீசஸ். அவருடைய மகிமையும், அவருடைய மகத்துவமும், அவருடைய மாட்சிமையும் எப்போதும் உங்கள் மேல் இருப்பதாக உங்களுக்கு ஜெபிக்க விரும்புகிறேன். ஜெபிப்போம். வானத்தையும் பூமியும் படைத்த நல்ல ஆண்டவரே, நீதியின் சூரியன் எங்கள் வாழ்வில் வரும்போது எல்லாமே மாறும். There is a shining, there is a progress, there is a movements, there is a glory, there is a blessing, the source of all blessing. ஆமாண்டவரே, the center of our life, என் வாழ்க்கையின் மையமாய் இருப்பீராக. உடைய அன்பின் கரங்களிலே தாழ்த்துகிறோம். உடைய நாமம் மையப்படட்டும், நன்மைகளால் நிரப்பும். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். அன்பான தேவ பிள்ளைகளே, உடைய வாழ்வின் மையமாக இருப்பாரானால் ஒரு வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும். உள்ளேயும் பிரகாசம், வெளியும் பிரகாசம். எல்லா இடத்திலையும் பிரகாசித்துக் கொண்டிருப்பீர்கள். விளம்பரங்கள் தேவையில்லை, அறிமுகம் தேவையில்லை. இன்னைக்கு நிறைய பேர் பிரகாசிக்கிறாங்களே, காரணம் ஆண்டவர். அவரை மையமாய் வையுங்கள். நீங்கள் விளிம்பில்லைங்கள். நீதியின் சூரியன் உடைய வாழ்க்கையில இருப்பாரானால் தோல்வி இல்லை, ப்ராக்ரஸ், வெற்றிதான். ஆல்வேஸ் டூ குட் திங் ஃபார் ஆல். எல்லாருக்கும் நன்மை செய்யுங்க. ஏன்னா சூரியன் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் அது உதிக்கிற நன்மை செய்கிறது. கனிகளை தாருங்கள். உங்கள் வாழ்க்கை அழகுபடுத்துவார். அப்படியே கதை செய்வார். இந்த செய்தியை கேளுங்கள். அநேகருக்கு முடிந்தால் அனுப்புங்கள். தேவையற்ற பல செய்திகளை தான் அனுப்புங்கள். இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் இந்த ஊடகத்துல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏராளமான 5000 செய்திகளுக்கு மேலாக வெளியிட்டிருக்கிறேன். கேளுங்கள், அடுத்தவர்களை கேட்க செய்யுங்கள். அநேகருக்கு நீங்கள் ஒரு நீதியின் சூரியனாயிருங்கள். காட் பிளஸ் யூ. ஆமேன். எங்கள் விலாசம்: போதகர் ஸ்டீஃபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, நம்பர் 65, பரமானந்த தெரு, 7 கிணறு, சென்னை 600001. தொடர்புக்கு 9841839287. மேலும் 0444318330. எங்கள் மின்னஞ்சல் stephenopendor@gmail.com. எங்கள் தேவ செய்திகளை யூடியூப் சேனலில் பார்த்து பயனடையுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.